ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு ரொம்ப சுலபமாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து இதில் 2 பெரிய பல் பூண்டை நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. இட்டாலியன் சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை அன்சால்டட் பட்டர்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸோட ஒரு பக்கம் மட்டும் நாம் கலந்து வச்ச பட்டரை கொஞ்சமாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் மேலே துருவிய சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீஸ் மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க. அடுத்து சீஸ் பிரெட் ஸ்லைஸ் மேலே நாம் பட்டர் தடவின ப்ரெட்டை வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நாம் எடுத்த பட்டருக்கு இதே மாதிரி ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து தோசைக்கல் இல்லை பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும். ப்ரெட்டோட இன்னொரு பக்கமும் நாம் கலந்து வச்ச பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு 2 பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கருகிடாமல் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்துடுச்சு. இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுட சுட சீஸ் கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லைனா குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.